நேற்று மீட்டிங்கில் மு.க. ஸ்டாலின் பேசுகிறாரு. ஏன்னாவா இவர் 5 வருஷம் பிடுங்கிட்ட மாதிரியும் இப்போ இருக்கிறவங்க பிடுங்காத மாதிரியும். நீங்கள் 5 வருஷம் ஒழுங்காக பிடுங்காதனால தான் இன்னொரு ஆட்சி வந்திருக்குது. இது தெரியாத ஏன்னாவா இப்போ எல்லாம் என்ன சொல்கிறது, பாலியல் வன்கொடுமையாக கொலையாக அதெல்லாம் நடக்குதான். இவர் ஆட்சியில் எதுவுமே நடக்கலை, என்னுமே தெரியாது. காய் துப்புனாங்க. மொத்தம் டிஎம்கே காரம் பண்ணது. யார் அந்த சாரு? ஆமாம், 2 வயசு பெண் குழந்தைய கற்பழிச்சு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எல்லாம் நிறைய. இதெல்லாம் எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறதா எப்படி? அப்புறம் ஸ்கூலுக்கெல்லாம் 35 லட்சம் என்ன பார்ட்டி பண்ணுன்னு வாங்கினீங்களே, இதெல்லாம் தெரியவே தெரியாதா? இதை பற்றியெல்லாம் எங்கேப்பா பேசவே மாட்டேறேனே. நான் 5 கோடி 8 கோடி கடன் வாங்கினேன், இதுக்கு செலவு பண்ணேன்னு அதெல்லாம் பேசவே மாட்டேறேன். சும்மா வேறு ஏதோ பேசினுக்கிற. எப்போனாலையும் எலெக்ஷன் வருமா, அதுக்கு ரெடியாக இருக்கணுமா? எப்பா உன்னை தூக்கி இந்த எலெக்ஷன்லேயே உள்ளே உட்கார வச்சிட்டாங்க, நீ எல்லாம் பேசலாமா வெளியே மு.க. ஸ்டாலின் உன்னை பார்த்தாங்க கேட்குறேன், நீ எல்லாம் பேசலாமா? வயசான காலத்தில் வீட்டில் உக்காந்து கஞ்சியோ கூட குடிக்கிறத விட்டு எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் ராமாயணம் பண்ணி உக்காந்துக்கிறேன்னு தெரியல. மீட்டிங் போட்டுன்னு நீ கிடையாதுப்பா எதிர்கட்சி தலைவர், உன் பையன்பா, அவன் பேசணும்பா. நீ எதுக்கு பேசுகிற? வீட்டில் போய் கம்முன்னு பேர பிள்ளைங்களோட விளாட்னு பார்த்துன்னு விளக்கான்னு. உனக்கு தான் ஓய்வு கொடுத்துட்டாங்கல்ல ஜனங்க. ரெஸ்ட் எடுன்ட்டு தானே உன்னை உட்கார வச்சுருக்குறாங்க. உன்னை அப்புறம் உன் கட்சியில் பொருளாளர் யார்? அவன் துரைமுருகன், மகேஷ் பொய்யாமொழி, இவங்களுக்கெல்லாம் ஜனங்க ரெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் போய் உட்காந்துருங்க, உங்களுக்கு முடிஞ்சு வாய்தா அப்படின்ட்டு. கூட வேறு சொட்டத்தாலையும் அந்த யார் அவனை உட்கார வச்சுன்னு பேசினுக்கிற சுகாதார மினிஸ்டர். கர்மம் சொல்கிறதுக்கே அதிசயமாக இருக்குது எனக்கு.